பழனிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருந்தா அதை நாங்களே பண்ணிருப்போமே. நான் அதெல்லாம் நினைக்கவே இல்ல. இந்த பாரு, இம்புட்டு நாள் அவனை கூடவே வச்சுக்கிட்டு நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல, அது போக அவனுக்கு ஒரு தனியா கடை வச்சு கொடுங்கன்னு நான் எப்படிமா கேட்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். அவனோட அண்ணனுக்கு எது செய்யறேன்னு சொல்றானுங்க, அதை செஞ்சுட்டு போட்டுமே. அதான முறை, அதான சரி. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. நீங்க 2 பேர் மனசு நிறைய அவனை சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், சரியா? இதுல நீங்க வருத்தப்படுறதுக்கோ இல்ல யோசனை பண்றதுக்கோ எதுவுமே இல்ல. இத பாருங்கப்பா, நீங்க பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நீங்க வளர்த்த பிள்ளையும் அடுத்த கட்டத்துக்கு போக போறான். அத நினைச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷம் தான் படணும். எந்த காலத்திலயும் நீங்க மறுப்பு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். என்ன இது? பிரேக்ஃபாஸ்ட். அங்க இருந்து எடுத்துட்டு வந்தியா? ஆமா, நான் சாப்பாடே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். உங்க பையன் இப்படி எல்லாம் சொல்றான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தியா? ஏன் ஒரே ஒரு தட்டு மட்டும் எடுத்துட்டு வர? அப்ப தட்டு எனக்கு நானே போய் எடுத்துட்டு வரணுமா? இது உங்களுக்கு தான். அப்ப உனக்கு தட்டு? நான் அங்கேயே சாப்பிட்டேன். ஏன் மீனா, என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ரொம்ப பசிச்சது, அதனால சாப்பிட்டேன். மாமா கடை திறக்க போறாரா? ஆமா, மாமா மளிகை கடை திறக்க போறானா. அதுவும் என் அண்ணனுக்கு தான் ஆரம்பிச்சு கொடுக்க போறாங்களா. அப்படியா மாமா? அக்கா, இந்த விஷயம் உனக்கு எப்படி? யார்கிட்ட சொல்லி பேச சொன்னியோ அவங்க தான் சொன்னாங்க. அம்மா தான் சொல்லுச்சு. அக்கா, இந்த விஷயத்த நானே பேசிக்கிறேன் தான் சொன்னேன். ஆனா ஆத்தா அவசரப்பட்டு உன்கிட்ட பேசிருச்சு. மாமா நிஜமாவே கடை திறக்க போறீங்களா? ஆமா அரசி, உங்க மாமா கடை திறக்க போறாங்க. அண்ணனுக்கு கொடுத்த ஐடியால பெரிய விருப்பம் எல்லாம் இல்லதான்க்கா. நான் எவ்வளவோ சொன்னேன், வேணான்னு தான் சொன்னேன். ஆனா அங்க யாருமே கேக்குற மாதிரி இல்ல. உனக்கு பெரிய விருப்பம் இல்லையா, சின்ன விருப்பம் தான் இருந்துச்சா? இதெல்லாம் கேள்வியே இல்ல பழனி. எல்லாருமா பேசிருக்கிய, ஒரு முடிவு எடுத்திருக்கிய. ஏண்டா, என் தம்பி தானே, நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா? ஓ, அம்மாவை விட்டு தான் பேச வைக்கணுமோ? ஐயோ, அது இல்லக்கா. என்ன எடுத்துடுவேன்னு நினைச்சிட்டியா? என்ன முன்னேறி விடாம பண்ணிடுவேன்னு நினைச்சியா? காலத்துக்கும் என் புருஷன் கடையிலேயே வேலை பார்க்கணும்னு சொல்லுவேன்னு நினைச்சியாடா? இல்லக்கா. டேய், என்னடா, நான் கண்டிப்பா சந்தோஷம் தானடா படுவேன். அது ஏன்டா உனக்கு புரியல? அது நான் அதை எப்படி சொல்றதுன்னா, உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுக்கா. நான் ஏதோ தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுச்சு. டேய், பூசு மாதிரி பேசாதடா. நீ எந்த தப்பும் பண்ணல.